ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜெனரல் தமிழில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான டாபிக் தொகைச்சொற்களை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தொகைச்சொல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தொகைச்சொல், தொகை அப்படிங்கிறது தொகுத்தல் அப்படின்னு பொருள். எடுத்துக்காட்டு, முக்கணிங்கிறது தொகைச்சொல். இந்த முக்கணிங்கிற தொகைச்சொல்லை தொகுக்கும் போது, முக்கணி அப்படின்னா மா, பலா, வாழை, இதை தான் நம்ம முக்கணின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு தொகைச்சொல்லையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. இருவினை, இருவினை அப்படின்னா நல்வினை, தீவினை அல்லது தன்வினை, பிறவினை. ரெண்டாவது இருதிணை, இருதிணைங்கிறது உயர்திணை, அக்ரிணை அல்லது அகத்திணை, புறத்திணை. மூணாவது முத்தமிழ், முத்தமிழ்ங்கிறது இயல், இசை, நாடகம். நாலாவது முப்பால், முப்பால்ங்கிறது அறம், பொருள், இன்பம். ஐந்தாவது மூவிடம், மூவிடம்ங்கிறது தன்மை, முன்னிலை, படற்கை. ஆறாவது மூவேந்தர், மூவேந்தருங்கிறது சேர, சோழ, பாண்டியர். சேர, சோழ, பாண்டியர்கள் தான் நம்ம மூவேந்தர்னு சொல்லுவோம். நாற்றிசை, நாற்றிசைங்கிறது நான்கு திசை. நான்கு திசை என்னென்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. நானிலங்கிறது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் குறிக்கும். 9 ஐந்திணை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. 10 ஐம்பால், ஐம்பால்ங்கிறது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஐம்புலன், நம்மளுடைய உடம்புல ஐம்புலன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோன்னா தொடு உணர்வு, உண்ணல், உயிர்த்தல், காணல், கேட்டல், இதை தான் நம்ம ஐம்புலன்னு சொல்லுவோம். ஐம்பொறி, 12வது ஐம்பொறி மெய், உடம்பு, வாய், மூக்கு, கண், செவி, இதை தான் ஐம்பொறின்னு சொல்லுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தொகைச்சொற்கள். இந்த வீடியோவில் நம்ம தொகைச்சொற்களில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தொகைச்சொற்களை பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோவில் பொது தமிழில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான தலைப்புகளில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம்.